ஹேமந்த் சோரன் கைதான விவகாரத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததை ரத்து செய்யக் கோரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. நில மோசடி தொடர்பான வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் வீட்டில் கடந்த வாரம் சோதனை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். இந்த நிலையில் தனக்கும் தான் சார்ந்த பழங்குடியின சமூகத்தையும் அலைக்கழித்து அவதூறு செய்யும் வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டதாக ஹேமந்த் சோரன் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் ராஞ்சி காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சார்பில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. நில மோசடி புகார் தொடர்பாக தனக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் அவற்றை செல்லாது என அறிவிக்க கோரியும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை தன்னிச்சையானது, பாகுபாடு கொண்டது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொறுப்பு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.